சொந்த காசு 100 கோடி பாக்கெட்ல இருந்து எடுத்து தரப்போறாரா மார்ட்டின் மகன்? புதுச்சேரி அரசியலே இப்போ இந்த ஒரு அறிவிப்பால தான் ஆடி போயிருக்கு. இது வெறும் தேர்தல் வாக்குறுதி இல்ல, ஒரு குடும்பத்தோட மாஸ்டர் பிளான். 2026 எலெக்ஷன் நெருங்குது. இப்போ புதுச்சேரி களத்துல குதிச்சிருக்காரு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் சார்லஸ் மார்ட்டின். ஆமாங்க, லாட்ரி மார்ட்டினோட மகன் டிவிகே ஆதவர்ஜுனாவோட மைத்துனர் தான் இவரு. ஆட்சிக்கு வந்தா அரசு பணத்தை விடுங்க, என் சொந்த பணத்துல இருந்து 100 கோடி ரூபாயை புதுச்சேரி வளர்ச்சிக்காக செலவு பண்ணுவேன்னு ஓப்பனா சொல்லியிருக்காரு. யாருமே தராத அதிரடி ஆஃபர் இது. பெண்களுக்கு மாசம் 4000 ரூபாய், வருஷத்துக்கு 50,000 ரூபாய், கல்யாணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் பணமும் 10 கிராம் தங்கமும் கொடுக்க போறாராம். இது மட்டும் இல்லாம 6 சிலிண்டர் இலவசம்னு லிஸ்ட் நீளுது. முக்கியமா புதுச்சேரி தாய்மார்களுக்கு ஒரு மெகா அறிவிப்பு. உங்க குழந்தைய அரசு பள்ளியில சேர்த்தா அந்த தாய்க்கு வருஷத்துக்கு 20,000 ரூபாய் ஊக்கத்தொகை. இது புதுச்சேரி கல்வி முறையே மாத்துமா? சார்லஸ் மார்ட்டின் போட்டிருக்கிற ஸ்கெட்ச் சாதாரணமானதில்ல. புதுச்சேரியோட 50% ஓட்டு வங்கி பெண்கள் தான். அவங்கள குறிவச்சு அரசு வேலைகள்ல 50% இடஒதுக்கீடு, உள்ளாட்சியில 50%ன்னு அடுக்கிக்கிட்டே போறாரு. ஏன் பாக்கெட்ல இருந்து 100 கோடி அப்படின்னு சொன்ன அந்த டயலாக் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங். நிச்சயமா இதை செய்வேன், இது என் மேல இருக்கிற நம்பிக்கைன்னு சவால் விடுறாரு. ஆனா இதையெல்லாம் செயல்படுத்த வருஷத்துக்கு 1500 கோடி வேணுமே, அதுக்கு என்ன பண்ணுவாரு? இது மத்த கட்சிகளுக்கு ஒரு பெரிய சவாலா அமைஞ்சிருக்கு. புதுச்சேரி அரசியல் இனி வேற லெவல்ல இருக்க போகுது. லாட்ரி மார்ட்டின் குடும்பத்தோட இந்த அரசியல் என்ட்ரி 2026ல என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரணும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சொந்த பணத்திலிருந்து 100 கோடி தர்றேன்னு சொல்றது சாத்தியமா? உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க புதுச்சேரி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா சொந்த காசு 100 கோடின்றது சும்மா இல்லையே.